ரூல்ட் அவுட் ஆன கலீல் அகமதோட மாற்றா நம்ம சிஎஸ்கே 2 இந்தியன் பவுலர்ஸ்க்காக இப்போ வந்து போக போகிறாங்க. அந்த 2 இந்தியன் பவுலர்ஸ் யார், அதில் யார் இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 பேர்த்தில் யாரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் பிளேயிங் லெவலில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே சன்ரைஸ்க்கு எதிரான மேட்ச்சுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஹைதராபாத்தில் வந்து இப்போ லேண்ட் ஆகிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, சன்ரைஸ்க்கு எதிரான ப்ராக்டிஸை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதை பற்றியும் நம்ம தலத்துணியை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே வீரர்களை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இப்போ ஹைதராபாத்தில் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. குறிப்பாக நம்ம தலத்துணியை பற்றின ஒரு ஹாப்பியான அப்டேட்டு. ஸோ இப்போ வந்து சன்ரைஸ்க்கு எதிராக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதை நம்ம சிஎஸ்கேவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு சென்னையிலேருந்து புறப்பட்டு 6 மணிக்கு இப்போ ஹைதராபாத்தில் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ எல்லா வீரர்களுமே வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. ஹைதராபாத்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுமாரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை மார்னிங் இல்லைனா நைட்டில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட்டில் வந்து ஈடுபடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம சன்ரைஸ்க்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தை நம்ம சிஎஸ்கே வீரர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சிஎஸ்கே பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம கலீல் அகமதோட மாற்ற பார்த்துருவோம். இப்போ தான் சிஎஸ்கே டீம் வந்து செட் ஆயிருந்தாங்க. பேக் டு பேக் கம்பேக்கை வந்து மேட்ச்சில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கலீல் அகமது இன்ஜுரி காரணமாக இப்போ வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இவரோட மாற்றாக நம்ம சிஎஸ்கே 2 இந்தியன் பவுலர்ஸ்க்காக போக போகிறாங்க. முதல் வீரர் நான் ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேக்காக ஆடி கொடுத்தேன். சமர்ஜித் சிங் தான் சிஎஸ்கே டீமுக்காக ஆல்ரெடி வந்து ஆடி கொடுத்துருக்காரு. சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல்லையும் வந்து அதிகமாக இடம் பிடிச்சிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே கலீல் அகமதோட மாட்டா இவருக்காக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் பவர் பிளே, அது மட்டும் இல்லாமல் டெத்து அப்படின்னு எங்கே வேணாலும் இவரை வந்து பவுலிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிஎஸ்கே. இதன் காரணமாக தான் இவருக்காக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை டீமுக்காக ஆடி கொடுத்த ஆகாஷ் மத்வால். நம்ம சிஎஸ்கே இவருக்காக ஆக்ஷனுக்கு வந்து போயிருந்தாங்க. பட் சிஎஸ்கே கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மும்பை டீம் வந்து தட்டி பறிச்சிருந்தாங்க. சிஎஸ்கே அப்போவே இவர் மேலே வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலீல் அகமதோட மாற்றாக நம்ம சிஎஸ்கே இவரையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட சமர்ஜித் சிங்கா, அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் மத்வாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் மத்வாலா சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான காரணம் டெத் ஓவரில் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணுவார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்ச்லாம் நல்ல ஃபார்ம்லேயும் வந்து இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் சொல்கிறேன் இவரை வந்து எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே பவர் பிளேயில் இவரை வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு ஒரு டெத் ஓவரில் தான் ஒரு முக்கியமான பவுலர் வந்து தேவைப்படுதாரு. ஸோ கலீல் அகமதோட மாற்றாக நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் தான் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம சிஎஸ்கே வேறு யாருக்காவது வந்து போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் மத்வால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலீல் அகமதோட மாற்றாக ஆகாஷ் மத்வால் வந்தால் எப்படி இருக்கும்? வேறு யாரையாவது சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.